வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். மார்ஷல் ஆர்ட்ஸ் லெஜண்ட் ஜெட்லி சாரோட கெரியர்லயே இதுதான் என்னுடைய கடைசி ஊஷு படம் அப்படின்னு அவர் சொல்லி நடிச்ச ஒரு பக்காவான மாஸ்டர் பீஸ் தான் 2006 வெளிவந்த ஃபியர்லெஸ். ஒரு வீரன் எப்படி தன்னுடைய தலை கணத்தால எல்லாத்தையுமே இழக்கிறாரு, அதே வீரன் உலகமே வியந்து பார்க்கிற அளவுக்கு ஒரு ஹீரோவா எப்படி மாறினாரு அப்படிங்கிறது தான் இந்த படமே. வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா 1910 ஷாங்காயில நடக்கிற ஒரு பெரிய தற்காப்பு கலை போட்டியில ஜெட்லி 3 வெளிநாட்டு நபர்களை தோக்கடிக்கிறாரு. அங்க இருந்துதான் அவருடைய பிளாஷ்பேக் ஆரம்பிக்குது. சின்ன வயசுல ஆஸ்துமாவால கஷ்டப்பட்ட ஒரு சின்ன பையன் உலக புகழ் பெற்ற ஒரு பெரிய தற்காப்பு கலை வீரரா மாறுறாரு. இதனால அவருக்கு தலகணம் ஏற்படுது. ஒரு நாள் ஒரு தற்காப்பு கலை போட்டியில அவரு தன்னுடைய போட்டியாளரை கொல்றாரு. இதனால அந்த நபரோட ஆட்கள் ஜெட்லியோட குடும்பத்தையே கொல்றாங்க. இதனால அமைதியை தேடி ஜெட்லி ஊர் ஊரா சுத்துறாரு. ஒரு நாள் ஒரு கிராமத்துல அவரு அமைதியான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது சீனாவோட கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தற்காப்பு கலை போட்டியில அவரு எப்படி கலந்துகிட்டு ஒரு ஹீரோவா மாறினாரு அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா இந்த படத்துக்கு யுவான் ஊ பிங்க் தான் ஆக்ஷன் கோரியோகிராஃபரா இருக்கிறாரு. அவருடைய சண்டை காட்சிகள் எல்லாமே படத்துல மாசா ஸ்டைலிஷா இருக்குது. குறிப்பா சொல்லணும்னா படத்தோட கிளைமேக்ஸ்ல வர சண்டை காட்சிகளாகட்டும், வெப்பன்ஸ் மூலமா வர சண்டை காட்சிகளாகட்டும் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. இந்த படத்துல ஜெட்லி வெறும் ஆக்ஷன் ஹீரோவா மட்டும் இல்லாம ஒரு ஆணவம் பிடிச்ச வீரன் எப்படி எமோஷனலா மாறுறாரு அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல ரொம்ப சூப்பராகவே அவரு நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ளதான் இருக்குது. குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். இந்த படம் 1900 காலகட்டத்துல நடக்கிற மாதிரி தான் கொண்டுட்டு வரப்பட்டிருக்கும். படத்தோட மேக்கிங்கை நீங்க பார்க்கும்போது அந்த டைம் பீரியடே நம்ம கண்ணு முன்னாடி வர அளவுக்கு படத்தோட மேக்கிங் பிரமாதமா இருக்கும். இந்த படத்துல வெறும் ஆக்ஷனை மட்டும் இவங்க திணிக்காம ஆணவத்தால எல்லாத்தையுமே இழந்த ஒரு வீரன் எப்படி மன ரீதியா திரும்புறாரு அப்படிங்கிற ஒரு ரிடம்ஷனை இந்த படத்தோட கதைக்களம் நல்லாவே சொல்லுது. படத்துல வெளிநாட்டு வீரர்கள் வருவாங்க. அவங்கள வெறும் வில்லனா மட்டும் காட்டாம மரியாதை மற்றும் கௌரவம் தெரிஞ்ச வில்லன்களா திரையில காட்டினது நல்லாவே இருக்கு. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ அமைதியை தேடி கிராமத்துக்கு போவாரு. அந்த காட்சிகள் கொஞ்சம் ஸ்லோவா போற ஒரு ஃபீலை தான் ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம படத்துல கருணை மற்றும் தற்காப்பு கலை இது ரெண்ட பத்தி வசனங்கள் வருது. அது கொஞ்சம் அதிகமா போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. மத்தபடி படத்துல பெருசா குறைகள் அப்படின்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம். 10க்கு 7 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல கிடையாது. அத நான் தெளிவா சொல்லிடுறேன். விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.